இப்படி நியூசிலாந்த புரட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே போனா நியூசிலாந்தோட நிலைமை ரொம்ப மோசமா போயிரும் போலயே! இப்படி வந்து சொல்ற மாரி தான் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து ஸ்ரீலங்கா நாள் முடிவுல 306 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. 3 விக்கெட் தாங்க வந்து போயிருச்சு. இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, இன்னைக்கும் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஒரு 400, 450 ரன்னுக்கு மேல எடுத்தா போதும். இந்த டெஸ்ட் மேட்ச ஈஸியா கண்ட்ரோல் எடுத்துருவாங்கன்னு நெனச்சோம். ஆனா, இன்னைக்கு ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் அவங்க பண்ணதே வேறங்க. மேத்யூஸும், கமினு மெண்டிஸும் சேர்ந்து இன்னைக்கு கொஞ்ச நேரம் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, மேத்யூஸோட விக்கெட்ட பிலிப்ஸ் வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தனஞ்சயா டி சில்வாவும், கமினு மெண்டிஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. தனஞ்சயா டி சில்வா ஹாஃப் செஞ்சுரி அடிப்பார்ன்னு பார்த்தா, அவரோட விக்கெட்டை பிலிப்ஸ் வந்து எடுத்துட்டாரு. சரி, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வேகமா ஆல் அவுட் ஆயிருவாங்கன்னு நினைக்கும்போது, அப்பதாங்க கமிண்டு மெண்டிஸும், குசால் மெண்டிஸும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்கங்க. 2 மெண்டிஸும் சேர்ந்து நாங்க நியூசிலாந்த எப்படி கதற விடுறோம்னு பாருங்கன்னு 2 பேருமே பிச்சு உதறிட்டாங்க. ஒரு பக்கம் கமிண்டு மெண்டிஸ் வந்து செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்புனாரு. அதே மாரி குசால் மெண்டிஸும், "நீங்க மட்டும் தான் செஞ்சுரி அடிப்பீங்களா? நான் செஞ்சுரி அடிக்க மாட்டேன். நானும் தான் செஞ்சுரி அடிப்பேன்னு" அவர் ஒரு பக்கம் செஞ்சுரி அடிக்க, அதுக்கப்புறம் கமிண்டு மெண்டிஸ் வந்து 250 பால்ல 182 ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாருங்க. 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளிட்டாரு. இதனால ஸ்ரீலங்கா ஒரு கட்டத்துல 602 ரன் வந்து குவிச்சுட்டாங்க. 5 விக்கெட் வந்து போயிருந்துச்சு. இத வந்து பார்த்தவொடனே, "இனி என்னய்யா பண்ண போறீங்க? வேகமா டிக்ளேர் பண்ணுங்க" அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருந்தோம். நம்ம மனசுக்குள்ள நெனச்சது வந்து அவங்களுக்கு கேட்டுருச்சு போல. போதும் போதும் நியூசிலாந்துக்கு இதுவே போதும் அப்படின்னு, அதுக்கப்புறம் 602 ரன்னுக்கு வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே, நமக்கே பெருமூச்சு விடுற மாரி இருக்கே! நியூசிலாந்துக்கு எம்புட்டு கஷ்டமா வந்திருந்திருக்கும். அதனால ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுக்க முடியாம, பயங்கரமா திணறிட்டாங்கங்க. இன்னைக்கு இந்த ஒரு ஸ்கோர பார்த்து நியூசிலாந்து எவ்வளோ ஸ்பிரிட்டோட வந்து விளையாண்டுருக்கணும். டாம் லதமும், கான்வேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே தெருக்கி விடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அசிதா பெர்னாண்டோ இருந்துட்டு, நான் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பேன்னு டாம் லதம் வந்து தூக்கிட்டாரு. சரி, அவர் போனா என்னப்பா, கான்வே இருக்கார்ல, இவராவது நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, இவரும் அடுத்து ரொம்ப வேகமாவே பிரபாத் ஜெயசூர்யாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வில்லியம்சனும், அஜாஸ் பட்டேலும் தான் வந்து விளையாண்டாங்க. இன்னைக்கு நாள் முடிவுல நியூசிலாந்து எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க அப்புட்னா, வெறும் 22 ரன் தாங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆனா 2 விக்கெட் வந்து போயிருச்சு. உண்மையிலே இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல நியூசிலாந்து வந்து ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல வந்து இருக்காங்கங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு காரணம் என்ன அப்புட்னா, ஸ்ரீலங்கா நியூசிலாந்துக்கு ஒரு மரண பயத்த காட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். 600 ரன்னுக்கு மேல எடுத்தா, யாரா இருந்தாலும் பயம் வரத்தானே வந்து செய்யும். இந்த ஒரு ஸ்கோர நம்ம எப்படி எடுக்க போறோம்? நம்ம எப்படி இந்த டெஸ்ட் மேட்ச கண்ட்ரோல்ல எடுக்க போறோம்ன்னு நியூசிலாந்து கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. இதுலயும் ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும், நாங்க பேட்டிங்ல மட்டும் இல்லப்பா, பவுலிங்லயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்போம்ன்னு இன்னைக்கே 2 விக்கெட்ட வந்து எடுத்து அசத்திருக்காங்க. இனி ஸ்ரீலங்கா நாளைக்கு வந்து என்ன மாரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுக்க போறாங்கன்னு நெனைக்கும்போது தான் ரொம்பவே ஆச்சரியமா வந்திருக்குங்க. உண்மையிலே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம பொறுத்தவரைக்கும், எல்லாரையும் வாயடைக்க வைக்கிற மாரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவோட இந்த மாஸ் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.